மதியத்திலிருந்து ஒரு ஆடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. பாஜகவை சேர்ந்த எஸ்.வி. சேகர் ஒரு நடிகை கிட்ட சமரசம் பேசும்படியா அந்த ஆடியோ இருக்கு. கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, நான் பிரகாஷ் எம் சுவாமிக்கு ஆதரவா பேசல, கவர்மெண்ட் இந்த கேஸை முடிக்க பாக்குது, சர்மிளான்ற ஒருத்தர் என்ன அப்ரோச் பண்ணாங்க, வக்கீல நம்பாதீங்க, வக்கீல் கிட்ட போறதை விட சண்டைக்கார காலிலே விழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எஸ்.வி. சேகர் பேசியிருக்காரு. என்ன இது, ஏதோ கேஸ்ன்றாங்க, கவர்மெண்ட் முடிச்சு வைக்க பாக்குறாங்க, என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம், பிரகாஷ் எம் சுவாமி யாரு, என்ன விவகாரம், இவர் பேசுற நடிகை காயத்ரி சாய்க்கும் பிரகாஷன் சுவாமிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ஆடியோவை மையமா வச்சு தேடி பார்க்கும்போது நமக்கு பல அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சது. இந்த ஆடியோவோட பின்னணி 2018க்கு போகுது. 90களில் வெளியாகி இருந்த அஞ்சலி படத்துல காயத்ரி சாய் அவர்கள் நடிகையை நடிச்சிருந்தாங்க. இவங்க தான் 2018ல ஒரு Facebook லைவ் வீடியோல தனக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தி சொல்றாங்க. தன்னை ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டோம், பிரதமர் மோடி உட்பட பிஜேபியோட மூத்த தலைவர்கள் என்னோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் பிரகாஷ் எம் சுவாமி என்ன பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் கணவனா நீ தான் கொன்னன்னு சொல்லி நான் பத்திரிகையில் எழுதிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. என்னுடைய கணவரோட மறைவுக்கு பின்னாடி என் மகனுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தரதா சொல்லி என்கிட்ட தவறா நடக்க முற்பட்டாரு அப்படின்னு சொல்லி கேஸும் கொடுத்திருந்தாங்க. மேலும் பிரகாஷ் எம் சுவாமி பல ஆண்டுகளா இதே மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு, இதை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய தலைவர்கள் கூட இவர் எடுத்துக்கிட்ட போட்டோ காட்டி மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு காயத்ரி சாய் குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த கேஸ்ல பிரகாஷ் எம் சுவாமி முன்ஜாமீன் பெறது, முன்ஜாமீன் கிடைச்சது, அதை கோர்ட்டு தடை பண்ணது அப்படின்னு கேஸ் நீண்டுகிட்டே தான் இருக்கு. இந்த நிலைமையில தான் இந்த ஆடியோ வெளியாகி இருக்கு. ஆக இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி தான் எஸ்.வி. சேகர் அவர்கள் காயத்ரி சாய் அவர்கள்கிட்ட முறையிட்டு இருக்கிறாரு. அதுவும் கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க பாக்குறாங்க. சர்மிளா அப்படிங்கிறவங்க தான் கவர்மெண்ட் சார்பா என்ன அப்ரோச் பண்ணாங்க. நான் பிரகாஷ் எம் சுவாமிக்கு ஆதரவா பேசல, நான் நியூட்ரலா நின்று பேசுறேன். சோ அவங்க பேசின விஷயத்தை வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க, இந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கொஞ்சம் மாட்டின்னு இருக்கான் சார், நீங்க வந்து தலையிடாதீங்க. காயத்ரி, I am not speaking from the side of Prakash and Swami. இது கவர்மெண்ட் லெவல்ல they want to solve this problem. கவர்மெண்ட் லெவல்ல, அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எங்கிட்ட கூட்டு அப்ரோச் பண்ணாங்க. தவிர அவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு ஷர்மிலான்னு ஒரு லேடி பேசினாங்க. அவங்கதான் அந்த கவர்மெண்ட் சார்பா வந்தது. அவங்கள வந்து ஒரு போன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே இந்த போலீஸ்ல எல்லாம் பேசி இதை வித்ட்ரா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்றாரு, 5 வருஷம் முன்னாடி நான் பேசியிருந்தேன் இல்லையா, அதுக்கு மேல இந்த விஷயத்துல நான் கவனமே செலுத்தல, இதை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது, இப்போ கவர்மெண்ட் என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. நான் அன்னைக்கே ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் இது நெவர் இன்டர்ஃபியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது. அது வந்து இது என்னன்னா, இது வந்து ஒன் சைடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் இதை அடிச்சிருக்கு. நான் வேணா இதை வந்து இது அப்படியே இதெல்லாம் ஒட்டி நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, இந்த கேஸை கவர்மெண்டே முடிச்சு வைக்க நினைச்சாலும் எஸ்.வி. சேகரை எதுக்கு அணுகணும் அப்படிங்கிற கேள்வி எழும்பி இருக்கு. இதை ஒட்டி தான் எஸ்.வி. சேகர் அவர்கள் கவர்மெண்ட் பேரை தவறா பயன்படுத்துறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு அரசு அதிகாரி பேரையே பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அந்த அரசு அதிகாரியும் அரசுமே தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, அரசு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அரசோட பேரை தப்பா பயன்படுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சா எஸ்.வி. சேகர் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அங்கதான் ஒரு விஷயத்தை முக்கியமா சொல்றாங்க. அந்த ஆட்சியின் போதுதான் எஸ்.வி. சேகரோட அண்ணியான கிரிஜா வைத்தியநாதன் அங்க தலைமை செயலாளரா இருந்தாரு. ஆக 5 வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்.வி. சேகர் அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட பார்த்திருக்கிறாரு, சமரசம் பேச பார்த்திருக்கிறாரு. ஆக கிரிஜா அவர்களோட பவரை பயன்படுத்தி சமரச பேச்சுவார்த்தையை எஸ்.வி. சேகர் அப்பயே நடத்தியிருப்பாரு போல அப்படிங்கிற சந்தேகத்தை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையில தான் இப்படி வந்து சமரசம் பேச வந்திருக்கிறாரு. நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் வக்கீலுக்கு அனுப்பிச்சிருங்க, வக்கீல் பாத்துக்காரு அப்படின்னு காயத்ரி சாய் சொல்லும் போது வக்கீலெல்லாம் நம்பாதீங்க, வக்கீல் கிட்ட போறதை விட சண்டைக்காரன் கால விழுந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பேசுறாரு. என்னோட வக்கீல் கிட்ட சொல்லுங்க சார். நெவர் பிலீவ் எ லாயர். நான் என்ன சொல்றேன், அதாவது வக்கீல் கிட்ட போறதுக்கு போயில
சண்டைக்காரன் காலில் விழுறது பழமொழி. இந்த முறைதான் பலரும் கண்டிச்சிட்டு இருக்காங்க. அது அவரு குற்றம் சாட்டப்பட்டவர், அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி காயத்ரி சாய் அவர்கள் 2018 போட்டோக்களையும் ஆடியோக்களையும் வெளியிட்டு இருந்தாரு. அந்த கேஸ் இன்னும் நடைமுறையில் இருக்கும்போது இப்போ நீ வக்கீல் கிட்ட எல்லாம் போகாதீங்க, சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்றது அந்த பெண் நடத்திட்டு வர கேஸையே அவமதிக்கிற மாதிரியானது, மேலும் அவருடைய டிக்னிட்டியை குறைச்சி மதிப்பிடுற மாதிரியானது. சரி, பிரகாஷ் எம் சுவாமிக்காக இவர் ஏன் சமரச பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன காரணமா இருக்கும்? ஒரே ஒரு காரணம் தான், சமூக பின்னணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக ஒரே சமூகத்தில் இருந்துகிட்டு எந்த தப்பு செஞ்சாலும் சரி, பெண்கள் கிட்ட அத்துமீறினாலும் சரி, உங்க கணவனை நீ தான் கொண்டு நான் எழுதுவேன்னு மிரட்டி இருக்கிறாரு, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாரு, பல பெண்கள் கிட்ட இதே வேலையை பார்த்திருக்கிறாரு. அவருக்கு போயிட்டு வக்காலத்து வாங்குறது தான் எஸ்.வி. சேகர் அவர்களோட குணமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது சரி, இவங்க பாக்குறதுக்கு தான் வெளியே இப்படி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கான வக்கரம் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சர்க்கிள் எல்லாம் சுத்தி பாருங்க. மதுவந்தி அவர்கள் ஸ்கூலை நடத்திக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தாரு. வைஜி மகேந்திரன் அவர்கள் சிவாஜி சாவும் போதே நாங்க லைவ்ல பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பெருமையா பேசினாரு. இப்போ பிரகாஷ் எம் சாமி இப்படிப்பட்ட குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்காரு. அவருக்கு சமரசம் பேசுறதுக்காக எஸ்.வி. சேகர் அவர்கள் லைன்ல வராரு. இத்தனைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்டோட ஆதரவை வேற மிஸ்யூஸ் பண்ண பார்த்திருக்காரு. ஆக மொத்தம் எங்க உள்ளுக்குள்ள இருக்கிற வக்கரம் அப்பப்ப வெளிப்பட்டுட்டே தான் இருக்குது. இப்போ எஸ்.வி. சேகரும் வகையா மாட்டி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா, கிரிஜா வைத்தியநாதன் தலைமை செயலாளரா இருக்காரு, அவரு எஸ்.வி. சேகரோட அண்ணின்ற ஒரே காரணத்துக்காக அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, அதே எடப்பாடி ஆட்சியின் போதுதான் ஒரு பால் பாக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புகார் சொன்னதுக்காக 1 லிட்டர் பால் பாக்கெட் அவர் வாசல தேடி போய் நின்னுச்சு. அப்போ இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அந்த ஆட்சியை, அந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ஆடியோ விவகாரத்தில் நமக்கு தெரிய வருது என்னன்னா, கவர்மெண்ட் மூலமா என்ன அப்ரோச் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எஸ்.வி. சேகர் தானா முன் வந்து அந்த நடிகை கிட்ட பேசியிருக்கிறாரு. இது ஒட்டுமொத்த கவர்மெண்டோட செயல்பாட்டையுமே கேள்விக்குள்ளாக்குற விஷயமா படுது. இதை முறையா விசாரிக்கணும். இல்ல கவர்மெண்ட் தான் இதை செட்டப் பண்ணுச்சு அப்படின்னா அதை பத்தி கவர்மெண்ட் தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இல்ல கவர்மெண்ட் பேரை கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லி சர்மிளா அப்படிங்கிற பேரை இவரு தப்பா பயன்படுத்திட்டார் அப்படின்னா எஸ்.வி. சேகர் மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமா எழுகின்ற கோரிக்கையா இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.